இருக்கிறதல்லவா. ஓ நன்றி ஆண்டவரே, மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்ம அநேக நேரத்துல சிந்திச்சு பார்க்கலாம் பாருங்க. அப்பா, இந்த மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய காரியத்துக்காக என்னை பயன்படுத்தி கொள்றாங்க. ஆனா அந்த தேவை முடிந்தது பிறகு ஒரு கசக்கி போட்டு ஒரு காகிதத்தை போல, ஒரு கிழித்து போட்டு ஒரு துணியை போல என்னை உதறி தள்ளிடுறாங்க டாடி. அப்பான்னு கண்ணீரோடு நீங்க அநேகம் பேர் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கலாம் பாருங்க. மனிதர்கள் உதறி தள்ளின அந்த காகிதத்தை தான் கர்த்தர் பிரித்து பார்த்து அதை அழகாய் புதிதாய் வடிவமைத்து அவருடைய நாமத்திற்கென்று பயன்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன் பாருங்க. வேதத்துல வாசிக்கிறோம், குயவானவர் மண் பாண்டத்தை அவர் வணைந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய கரங்கள்ல இருக்கும் போது அது கெட்டு போயிடுச்சா. ஆனா கர்த்தர் அதை வெறுத்து தள்ளவே இல்லை பாருங்க. அதை வெறுத்து ஒதுக்கவே இல்லை. மீண்டும் தனது பார்வைக்கு ஏற்றபடி அதை வணைந்து அதை பயன்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். என்னை உதறிட்டாங்க, நீங்க அநேக பேர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. யோசேப்பை குழியில போட்டாங்க, சொந்த உடன்பிறப்புகளை உதறி தள்ளினாங்க. கர்த்தர் குழியை பார்த்து அவனை உயர்த்தின தேவன் மாத்திரமல்ல, உதறி தள்ளின ஆத்துமாக்கள் அவனை தேடி வரும்படியாய் பாருங்க. புழுதியிலிருந்து அவனை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து நம்ம நன்றி சொல்லலாமா. ஆண்டவரே, எந்த ஒரு உலகத்துக்கு எந்த ஒரு ஸ்தலத்துக்கு சென்றாலும், எந்த ஒரு உயர்வான இடத்துக்கு சென்றாலும் உங்க சமூகத்தை மாத்திரம் நான் நாடுவேன் டாடி. உங்க சமூகத்துல மாத்திரம் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லலாமா. ஆண்டவரே, நான் எங்க போவேன் சப்பா, உங்க சமூகத்துல மாத்திரம் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லலாமா. நன்றி ஆவியானவரே, மனதார நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிற சப்பா சொல்லலாமா. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோத்த உறவுகளை விலகி சென்றாலும், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி வெறுத்து ஒதுக்கிடுவேனா என்று கர்த்தர் கேட்கிறார் சொல்லலாமா. நன்றி ஆண்டவரே, மனதார நாங்கள் நன்றி பலிகளை எடுக்கிற சப்பா. நன்றி கர்த்தாவே. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோத்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோத்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஏன் தடுப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா, நீ